நாடக மேடைகளுக்குள்ள அப்போ வந்து காம்படிஷன் இருந்ததா? ஆமாம், டெரிஃபிக் காம்படிஷன். நாங்கள் வரும்போது வந்து ஜெயின்ஸ்லாம் இருந்தாங்க சார். நாங்கள் வரும்போது ஷோ இருந்தார், ஒய்ஜிபி, அதுக்கப்புறம் விஎஸ் மௌலி, ராவன் இருந்தார்ல, ஐஎன்ஏ விஎஸ் தேட்டர்ஸ். ராகவன், ஐஎன்ஏ தேட்டர்ஸ். ஆமாம், டிஎஸ் சேஷாத்ரி, ஈவன் கோபு இருந்தார். ம். நாங்கள் வரும்போது ஆமாம், ஆ யூனிட்டி கிளப். யூனிட்டி கிளப் கோபு இருந்தார். ஸோ டஃப் காம்படிஷன் எங்களுக்கு. அதில் நாங்கள் சின்ன ஒரு கொசு மாதிரி இப்படி உள்ளே ஓடி வந்தோம். பட் தெய்வாதீனம் அண்ட் மோகனோட ஸ்கிரிப்ட் வி வேர் ஏபிள் டு. பட் என்னென்னா அப்போ வந்து ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் இருந்தது. இப்போ பாருங்கள், நாடகம்ங்கிறது ரொம்ப கம்மியாக போயிடுது. அப்போ வந்து ஒரு ஒரு இடத்துல ஒவ்வொருத்தர் போட்டி போடுவாங்க. நாரதான் சபையில் ஒருத்தர் இருந்தால், அண்ணாமலை மடத்தில் ஒருத்தர் இருப்பார், கலைவாணர் நகரத்தில் ஒருத்தர் இருப்பார். ஆனால் எல்லாமே பிரமாதமாக பண்ணுது. பாலிடிக்ஸ் இருக்கும், ஹியூமர் இருக்கும், சீரியஸ் பிளேஸ் இருக்கும், ஒரு வெரைட்டி இருந்தது அப்போது. இல்லை, ஒரு பக்கம் நாடக காவலர் மனோகர் நாடகங்கள் போட்டிருந்தாரு. ஆர்எஸ் மனோகர் பின்னிருந்தார். அவர் பிரமாதமாக செட்டு கிட்டெல்லாம் போட்டிருந்தார் அவர். இன்னொரு பக்கம் ஐஎன்ஏ தேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் செட் பிளேயில் ரிவால்விங் செட் ஆமாம், பல புதுமைகள் அவர் பண்ணார். இல்லை, நீங்கள் அந்த நாடகத்தெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அப்போ நான் இருந்தபோது நான் பார்த்தது வந்து குழந்தையா இருக்கும்போது நான் வந்து எதிர்நீச்சல் பார்த்துருக்கேன். என்கேடி கல்யாணத்தில் போய் எங்கள் வீட்டில் ரொம்ப சண்டை போட்டு போய் பார்த்து வந்தேன். வியட்நாம் ஹவுஸ் அதெல்லாம் பார்த்துருக்கேன். பட் நாங்கள் இருந்த காலகட்டத்தில் மெஜாரிட்டியாக நாங்கள் பார்த்தது மௌலி, விஷு, மகேந்திரா, அந்த மாதிரி அவங்கெல்லாம் தான் நாங்கள் பார்த்துருக்கோம். அந்த காலகட்டம் தான். ஏன்னா 80க்கு அப்புறம் தானே நாங்கள் ஃபுல் ஃப்ளெட்ஜாக வந்தோம்.